ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்களோ உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை ஆதரவை அரவணைப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக வீடு மாறணும் அல்லது ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இது ஆடி மாதமாக இருந்தாலும் கண்டிப்பாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணணுங்கிறதெல்லாம் பொறுமையாக இருங்க. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை. ஏதாவது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கனாலும் பாப்புலாரிட்டி இருக்குது, வருமானங்கள் சுமார். இந்த வாரத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும், கரியரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கரியர் நார்மலாகவே இருக்குது. பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து தான் நீங்கள் இந்த வாரத்தில் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய ப்ரொஃபஷன் இருக்கும். உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. வேலையில் சுமாரான பலன்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத பொருள் வரவு இருக்குது, தன வரவு இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே முன்னோர்களுடைய சொத்துக்கள் இருந்தால் கிடைக்கும், அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு முதலீட்டாளராக நீங்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இருந்தால், சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்கனவே இருந்தால் கூட எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும். குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல. உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் இந்த வாரம் நல்லா இருக்குது. ஏதாவது பாஸ்போர்ட், விசா எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் வந்துடும். இந்த வாரம் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளையும் வழிபாடு பண்ணுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும்.